ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நல்ல அருமையாக நேற்று இன்டர்டேயில் நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சிருந்தது. நல்ல அருமையான ஜாக்பாட் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எது வரைக்கும் போச்சு, இது எல்லாமே கூட என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஏதாவது லைவ் பொசிஷன் ட்ரேடு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இல்லை டவுட் இல்லை ஃபியர் இருந்தது அப்படின்னா என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட் லைவாக அதில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை சிந்திக்கலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ லாங்கர் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் பேஸாக எடுத்தீங்க அப்படின்னா, இந்த லைனை நீங்கள் பேஸாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ டெலிவரி எடுக்கிறவங்க தாராளமாக இந்த பொசிஷன் கட் பண்ண உடனே, இந்த லெவல் கட் பண்ண உடனே எடுங்க. இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். டார்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு 300-400 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில். ஸோ இன்டர்டே நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை இப்போ முதல்ல நம்ம பார்க்கலாம். நிஃப்டியுடைய க்ரூஷியலான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இதுதான். நீங்கள் பார்க்கலாம், மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ண. பட் பிரேக் பண்ண முடியல. ஒன்று நெகட்டிவ் கேண்டில் தான் வந்திருக்கு. இன்கேஸ் இன்றைக்கி மேலே போய் ஒரு பாசிட்டிவ் கேண்டிலில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு மைனர் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. அதாவது 22,240 260 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் கூட இன்டர்டேல நம்ம தாராளமாக வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள். டார்கெட் இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் 22,350 400 பாயிண்ட்ஸ். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால், அதாவது 22,150 இல்லை 160 140 ரேஞ்சு இதை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல்லும் பண்ணலாம் நிஃப்டியில். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் 22,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் 22,050 அந்த ரேஞ்ச். அது உங்களுடைய அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிஃப்டி வெயிட் பண்ணுங்க ஒரு ஸ்மால் புல் பேக்குக்கு. மேபி இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா நேற்று க்ளோஸ் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம்.
ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய பாட்டம், இதுதான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கணும். டார்கெட் வந்து இந்த லெங்க்த்து அதை 1:1 1:2 வச்சு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரலாம். சப்போஸ் இது வந்து இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கூட வெயிட் பண்ணுங்கள். ஒரு புல் பேக்காக இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். இன்கேஸ் இங்கே டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நம்ம திருப்பியும் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டாப் இது வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து 1:1 1:2 இந்த லெங்க்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி 1:1 ரேஷியோவில் 1:2 ரேஷியோவில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட நான் சொன்னேன் 940 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பை பண்ணலான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. நீங்கள் கூட பார்க்கலாம், நெகட்டிவ் கேண்டில் தான் நேற்று ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் பார்க்கலாம். மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணால் கூட ஒரு சாலிடான ஒரு மூவ் பேங்க் நிஃப்டியில் வந்து வரலாம். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை. ஸோ ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டோம். ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. அதாவது அந்த 47,900லேருந்து 960 950 அந்த ரேஞ்சு, அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. நீங்கள் கூட பார்க்கலாம் எத்தனை தடவை இங்கே டச் ஆகிருக்குன்ட்டு. மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு. பட் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் ஆகலை. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். எல்லா இடத்துலையும் வந்து நெகட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் கூட ஒரு சாலிடான ஒரு மூவ் பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. அதாவது 47,000 சம் 750லேருந்து 800 லெவல், இந்த லெவலில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்கேஸ் ரெஸ்கி ட்ரேடர்ஸ் இதை பிரேக் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ். இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் பண்ணால் கூட நம்ம, அதாவது இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆனால், அதாவது இந்த இடத்த நான் சொல்கிறேன், இங்கே வந்து சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆனால் கூட நாம் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 48,250லேருந்து 300 லெவல். அந்த லெவல் வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட், அதாவது 47,530லேருந்து 47,560 அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 47,150லேருந்து 200 அந்த ரேஞ்ச். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சில இன்ட்ரடே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோ, HPCL. HPCL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக்கு ஃபாலோ பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் நீங்களே பார்க்கலாம் எத்தனை தடவை ஆயிருக்கு. ஸோ நேற்று கூட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்தது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ப்ளஸ் இயர் வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது.
இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 510, ஸ்டாப் லாஸ் 498, டார்கெட் 517, 524 அண்ட் 535. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், அவரோ ஃபார்மா. ஸோ அவரோ ஃபார்மாவில் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் நாம் உங்களால் பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி இது திருப்பி இங்கே வந்து பிரேக் பண்ணால் நாம் செல் பொசிஷனை நம்ம எடுக்கலாம். ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஆனால் பட் இப்போ இது சப்போர்ட்டாக இருக்குது. இது உடைச்சா இது கீழே வரலாம். ஸோ செல் பிலோ 1152, ஸ்டாப் லாஸ் 1168, டார்கெட் வந்து 1141, 1133 அண்ட் 1115. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். ப்ளஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை கூட இது ரெஸ்பெக்ட் வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணும், இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் நாம் செல் பொசிஷனை எடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், விப்ரோ. ஸோ விப்ரோ கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இதை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் ரைட். ஸோ ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து விப்ரோ கூட ஃபாலோ பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். மல்டிபிள் அட்டெம்ப்ட் மெய்டாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண, பட் ஒன்றும் முடியல. நெகட்டிவ் கேண்டில் தான் இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இதை பிரேக் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 460, ஸ்டாப் லாஸ் 454, டார்கெட் வந்து 464, 468 அண்ட் 475. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இது ஃபாலோ பண்ணுறது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு இந்த பாஸ்டில். ஸோ பட் எங்கேயும் விக்கு தான் வந்து டச் ஆகிருக்கு, ஒரு பாடி வந்து ஃபார்ம் ஆகலை. பட்டு நேற்று ஒரு பாடி ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனையும் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். பை அபவுட் 1131, ஸ்டாப் லாஸ் 1118, டார்கெட் வந்து 1138, 1148 அண்ட் 1160. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், கேன் பேங்க். ஸோ கேன் பேங்க் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆகிருக்கு பிரேக் பண்ணுறதுக்கு, பட் முடியல. இன்றைக்கி பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 120, ஸ்டாப் லாஸ் வந்து 116, டார்கெட் 121.50, 123 அண்ட் 126. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ப்ளஸ் 5 பெஸ்ட் ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஐஓசி நான் கொடுத்தேன் நேற்று. ஐஓசியில் வந்து 161க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஸோ 162.60 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு 1.6 பாயிண்ட்ஸ், ₹1.60 தான் கிடச்சிருக்கு. பட் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த அட்லீஸ்ட் 2வது டார்கெட் வரைக்குமாவது இந்த ஸ்டாக் இன்றைக்கி போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து சன் டிவி கொடுத்துருந்தேன். சன் டிவி பை இல்லை செல் கொடுத்துருந்தேன் 665க்கு கீழே. ஸோ இது கூட இந்த லெவல் பிரேக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் வந்திருக்குன்னா இது வரைக்கும் வந்திருக்கு, அதாவது 658 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. இதில் ஒரு 7 புள்ளிகள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ரா கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி, அதாவது 1210க்கு இந்த லெவலில் நான் சொன்னேன் பை பண்ண சொல்லி. ப்ளஸ் இந்த வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ஃபார்ம் ஆகிருக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுத்தேன். நேற்று இல்லை முந்தா நேற்று கொடுத்தேன் வாங்கி விற்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நேற்று அந்த செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு.
38 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 2 டார்கெட்டும் வரும். ஸோ இதுலேயும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம். அப்புறம் கோல் இண்டியா ஒரு ஜாக்பாட் நம்ம நேற்று பார்த்தோம். 451க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஹை பார்த்தீங்கன்னா 470 வரைக்கும் போயிருக்கு. இதில் 19 புள்ளிகள் இன்ட்ரடேலே நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல், இதையும் நான் சொன்னேன் உங்களை 1070க்கு மேலே பை பண்ணுங்க அப்படி. ஸோ இது கூட டார்கெட் வந்து 1101 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அல்டிமேட் டார்கெட் 1110 கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது கிட்ட இது போயிருந்தது. ஸோ இதுலேயும் ஒரு 31 பாயிண்ட்ஸ் நாம் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எப்படி மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி let them also take advantage in the market. ஃபைனலாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.